வெல்கம் டு மை சேனல் பஜ்னாமிர்தம். இந்த பஜ்னாமிர்தம் சேனலில் இன்று ஏகதந்தம் விநாயகம் என்னும் பாடலை பார்ப்போம். முதலில் பாடலின் பொருளை பார்த்துவிட்டு பிறகு பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏகதந்தம் விநாயகம் என்பதற்கு கதையையும் அர்த்தமும் சேர்ந்து பார்ப்போம். விநாயகர் ஏகதந்தம் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு ஒரு அழகான கதை உண்டு. மகரிஷி வேதவியாசரை மகாபாரத கதையை எழுத கோரினார்கள் தேவர்கள். வியாசர் மிகவும் பண்டிதரான ஒருவர் தான் சொல்வதை கேட்டு புரிந்து கொண்டு பிழையின்றி எழுத வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக சிவபெருமானை வேண்டி விநாயகரை எழுதி கொடுக்க கேட்குமாறு கூறினார் பிரம்மா. விநாயகர் அறிவுக்கூர்மைக்கு முதன்மையானவர் என்பதால் வியாசரும் விநாயகரிடம் உதவி கேட்டார். வியாசரின் வேண்டுகோளுக்கு ஒத்துக்கொண்ட விநாயகர் ஒரு நிபந்தனை விதித்தார். வியாசர் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து முழு கதையையும் கூற வேண்டும் என்றும், அப்படி சொல்வதை நிறுத்திவிட்டால் தானும் எழுதுவதை நிறுத்திவிட நேரிடும் என்றும், அப்படியே தான் ஒருவேளை எழுதுவதை நிறுத்திவிட்டால் பிறகு வியாசர் எழுத வேறொருவரைத்தான் தேட வேண்டும் என்றும் கூறினார். இந்த நிபந்தனைக்கு சற்றும் யோசிக்காமல் சம்மதம் தெரிவித்தார் வியாசர். சரளமாக வியாசர் தான் ஒத்துக்கொண்டபடி நிறுத்தாமல் மகாபாரத கதையின் பாக்களை சொல்ல சொல்ல விநாயகரும் தொடர்ந்து வேகமாக எழுதினார். எழுதுவதற்கு முன்பு வியாசர் விநாயகரிடம் தான் கூறும் ஒவ்வொரு பாடலையும் அதன் முழு பொருளை புரிந்து கொண்ட பின்பே எழுத வேண்டும் என்று கூறினார். விநாயகரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். வியாசர் கூறி முடிக்கும் முன்பாகவே விநாயகர் அதன் பொருள் புரிந்து வேகமாக எழுதி கொண்டிருந்தார். அப்படி எழுதும்போது அவருடைய எழுத்தாணி உடைந்துவிட்டது. வேறு எழுத்தாணி தேட அவகாசம் இன்றியும் தான் போட்ட நிபந்தனையை தானே மீறக்கூடாது என்று நினைத்த விநாயகர் தன் இடது தந்தத்தை உடைத்து அதனை கொண்டு எழுதி முடித்தார் விநாயகர். இதனாலேயே விநாயகருக்கு ஏகதந்தா என்ற பெயர் வழங்கப்பட்டது. இன்னொரு கதை பத்ம புராணத்தின்படி சிவபெருமானை காண அவரது சிஷ்யரான பரசுராமர் கைலாயம் சென்றாராம். அப்போது சிவபெருமான் தவத்தில் இருந்ததால் பரசுராமரை விநாயக பெருமான் தடுக்க அவர் தனது கோடாரியால் விநாயகரை தாக்கிவிட்டார். அந்த கோடரி சிவபெருமானால் பரசுராமருக்கு வழங்கப்பட்டது. அதை அறிந்த விநாயகர் பரசுராமரை தடுத்ததால் கோடாரி வீச்சில் ஒரு தந்தம் உடைந்து விட்டது. அன்றிலிருந்து விநாயகர் ஏகதந்தா என்று அழைக்கப்படுகிறார். பின்னர் பரசுராமர் சிவபெருமான், பார்வதி தேவி மற்றும் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இப்பொழுது ஏகதந்தம் என்ற பதத்துக்கு பிரசித்தி பெற்ற 2 கதைகளை பார்த்தோம். இனி பாடலினுடைய பொருளை தெரிந்து கொள்வோம். ஏகதந்தம் என்றால் ஒரு தந்தத்தை உடையவர் என்று பொருள். விக்னஹரம் பஜ கஜானனம். விக்னங்களை நாசம் செய்பவனான விநாயகரை பஜிப்போம். ஏகதந்தம் உமாசுதம். ஒரு தந்தம் உடைய பார்வதியின் புதல்வனை. மூஷிக வாகனன். விநாயகர் எலி மீது சவாரி செய்கிறார். எலி மிகச் சிறியதும் ஓடிப்போகும் தன்மை உடையதும். அதுபோல் நம் மனமும் எப்போதும் அலைபாயும். ஆனால் விநாயகர் அந்த மனதை அடக்கி எலியையே தனது வாகனமாக்குகிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், கட்டுக்கு அடங்காத மனதை கட்டுப்படுத்தும் வல்லமை விநாயகருக்கு உண்டு என்பதே. மோதக ஹஸ்தன். கையில் எப்போதும் மோதகம் வைத்திருப்பார். மோதகம் ஆனந்தத்தின் குறியீடு. பக்தர்களுக்கு அவர் தரும் பரம ஆனந்தத்தை சுட்டி காட்டுகிறது. சாமர கர்ணன். யானையின் பெரிய காது போல விரிந்த செவிகள். அதாவது யானையின் காது முரம் போல் இருக்கிறதுன்னு சொல்வோம் இல்லையா, அதுதான். இதன் பொருள் விநாயகர் பக்தர்களின் அனைத்து வேண்டுகோள்களையும் கவனமாக கேட்கிறார் என்பதே.
விளம்பித சூத்ரா, சூத்திரங்களை சொல்பவர். வாமன ரூபா, சிறிய உடம்பில் பெரிய வல்லமை. அதாவது விநாயகர் சிறிய உருவத்தில் பெரிய சாதனைகளை செய்கிறார். மகேஸ்வர புத்திரன், சிவபெருமானின் புதல்வன், உலகம் முழுவதையும் தாங்கும் சக்தி கொண்டவர். விக்ன விநாயகன், விக்னங்களை அகற்றுபவர். எந்த வேலைக்கும் முன்னால் விநாயகரை பூஜை செய்வதற்கு காரணம் இதுவே. பாத நமஸ்தே, இறுதியாக அவர் திருவடிகளை வணங்கினால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், பயம், விக்னங்கள் அனைத்தும் நீங்கி நலம் வளம் நிறைந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும். வாங்க இப்போ பாடலாம். ஏகதந்தம் விநாயகம், ஏகதந்தம் விநாயகம், விக்னஹரம் பஜ கஜானனம், விக்னஹரம் பஜ கஜானனம், ஏகதந்தம் உமாசுதம், ஏகதந்தம் உமாசுதம், விக்னஹரம் பஜ கஜானனம், விக்னஹரம் பஜ கஜானனம், மூஷிகவாகன கஜானனம், மூஷிகவாகன கஜானனம், மோதகஹஸ்த கஜானனம், மோதகஹஸ்த கஜானனம், சாமரகர்ணா கஜானனம், சாமரகர்ணா கஜானனம், விளம்பித சூத்ரா கஜானனம், விளம்பித சூத்ரா கஜானனம், வாமனரூபா கஜானனம், வாமனரூபா கஜானனம், மகேஸ்வர புத்ரா கஜானனம், மகேஸ்வர புத்ரா கஜானனம், விக்ன விநாயக கஜானனம், விக்ன விநாயக கஜானனம், பாத நமஸ்தே கஜானனம், பாத நமஸ்தே கஜானனம், தவ பாத நமஸ்தே கஜானனம், ஏகதந்தம் விநாயகம், ஏகதந்தம் விநாயகம், விக்னஹரம் பஜ கஜானனம், விக்னஹரம் பஜ கஜானனம், ஏகதந்தம் உமாசுதம், ஏகதந்தம் உமாசுதம், விக்னஹரம் பஜ கஜானனம், விக்னஹரம் பஜ கஜானனம், மூஷிகவாகன கஜானனம், மூஷிகவாகன கஜானனம், மோதகஹஸ்த கஜானனம், மோதகஹஸ்த கஜானனம், சாமரகர்ணா கஜானனம், சாமரகர்ணா கஜானனம், விளம்பித சூத்ரா கஜானனம், விளம்பித சூத்ரா கஜானனம், வாமனரூபா கஜானனம், வாமனரூபா கஜானனம், மகேஸ்வர புத்ரா கஜானனம், மகேஸ்வர புத்ரா கஜானனம், விக்ன விநாயக கஜானனம், விக்ன விநாயக கஜானனம், பாத நமஸ்தே கஜானனம், தவ பாத நமஸ்தே கஜானனம், ஏகதந்தம் விநாயகம், விக்னஹரம் பஜ கஜானனம்,
एकदन्तं उमासुतं विघ्नहरं भज गजाननं मूषिकवाहन गजाननं मोदकहस्ता गजाननं सामरकर्णा गजाननं विलम्बितसूत्रा गजाननं वामनरूपा गजाननं महेश्वरपुत्रा गजाननं विघ्नविनायक गजाननं विघ्नविनायक गजाननं पादनमस्ते गजाननं तव पादनमस्ते गजाननं एकदन्तं विनायकं विघ्नहरं भज गजाननं. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பஜனை பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.